ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் தான் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. லைஃப்பில் நம்ம எல்லாமே ஒன்றா இருக்கணும், எதையுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சு நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் இவங்க வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே வருவார் சோழன். அதுக்கப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டே கதவு ஓரத்தில் நிற்பார். உடனே பல்லவன் தான் பாண்டியனுக்கு சிக்னல் கொடுத்து, அண்ணா அங்கே பாருண்ணா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்க்க சொல்லுவார். அதுக்கப்புறம் சோழன் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு கதவு ஓரத்தில் நின்றுருப்பார். 3 பேருமே பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் அப்படியே கொஞ்சம் தயங்கி வருவார். அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்ட தான் உட்காந்து பேசுவாங்க. நைட்டே வெளியில் வருவேன்னு பார்த்தா, ஆனால் நீ வரவே இல்லை. ஆனால் உனக்கு முன்னாடியே பெட்ஷீட்டு தலைக்கணையெல்லாம் எடுத்து தான் வச்சுருந்தேன். நான் கூட நினச்சேன்டா, நிலா திட்டம் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி எதனா சொல்லணும்னு நினச்சேன். எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நைட்லாம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவார் சோழன். உடனே சேரன் டேய் போடா, போய் பல்லு வழக்கு இருக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். உடனே சோழன் பாண்டியன்கிட்ட, டேய் நான் உங்கள்கிட்ட அப்புறமேட்டு சொல்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் அவர் கிளம்பி போயிடுவார். கிச்சனில் சேரனும் பாண்டியனும் பேசுவாங்க. இந்த மாதிரி சேரன் சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் முதலாளிக்கு கார் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குடா, அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து விடு, அவருக்கு 2 நாளுக்குள்ளார வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிண்ணா நான் கார் கொண்டு வந்து அவர் விடுவாரா இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை அவர் கொண்டு வந்து விட்டுருவார். சரி நான் செக் பண்ணிவிட்டு 2 நாளில் முடியுமா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமான்னு வண்டி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லி நான் செய்யாத இருப்பேனா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சேரன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். உடனே சோழன் இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆவார். உடனே அவர் சேரன்கிட்ட பேசுவார், அண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இந்த குடும்பம் ஒரு ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், நீ இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவார். எதுக்கடா இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைண்ணா உனக்கு முன்னாடி அண்ணா நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறான், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னும் போது நீ அதை தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஏன்டா இதில் நான் என்னடா தப்பாக நினச்சிக்க போகிறேன், நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அதுதானடா எனக்கு முக்கியம், நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக இருந்தாவே என் லைஃப்பில் அதை விட வேறு சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்வார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஃபீலிங்ஸாக வர மாதிரி பேசின்னு இருக்காத, உனக்கு இருக்கிற வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்ற மாதிரி சேரன் சோழன்கிட்ட சொல்லுவார். அதுக்கு இல்லைண்ணா அண்ணா அப்படின்வார். என்னடா மறுபடியும் அப்படின்னு, இல்லை டீ போடுறேன்னு சொன்னியே, டீ போட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை போட்டுருக்குறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லுவார். உடனே இவர் அங்கே நேராக ரூமுக்கு போவார். அங்கே பார்த்தீங்கன்னா நிலா எழுந்து உக்காண்ட்ருப்பாங்க. அவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் உள்ளார போயிட்டு, நிலா எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் போய் உட்காருவார். அதுக்கப்புறம் கையை கட்டியே பிடிச்சிட்டு மறுபடியும் அவர் தோள் மேலே சாஞ்சிக்குவாங்க நிலா. அதுக்கப்புறம் இவங்க, சரி இப்போ நான் பாத்ரூம் போனேங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, கதவு திறந்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை வெளியில் எல்லோரும் இருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, அதுக்கு என்ன பாத்ரூம் என்ன ரூமில் கட்டிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லைங்க, இப்போ நான் வெளியில் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நிலா, நீ போ, சரி நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இவர் வெளியில் நின்றுட்டு வா நிலான்னு கூப்பிடுவாங்க. அப்பயும் அவங்க வரமாட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பவும் உள்ளார உட்காந்துருவாங்க. அப்புறம் சோழன் தான் என்ன சொல்லுவார்னா, அவங்க வெளியில் பாத்ரூம் போனோம்டா, வெளியில் வராங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் இங்கே எழுந்து போங்களாண்டா, அவங்களுக்கு வெக்கமாக இருக்குதா நிலாக்கு அப்படின்ற மாதிரி தான் சேரன் பாண்டியன்கிட்டலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் சேரன் என்ன சொல்லுவாருன்னா, ஏன்டா அதுவே வெக்கப்படாது, ஏதோ அந்த பொண்ணு பாட்டுன்னு போச்சு, இருக்கிற வேலையை பார்த்துருந்தது, இப்போ நீ சொல்லி தான் இப்போ அந்த பொண்ணுக்கு வெக்கம் வரப்போகுது, விட்டுட்டு வேலையை பாரு, அது பாட்டு போகுது வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுவும் சரி தானே அப்படின்ற மாதிரி தான் இவர் இருப்பார். அதுக்கப்புறம் நிலா டவல் போட்டுட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க யார்கிட்டையும் எதுவும் பேசாத நேராக பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க.
உடனே சேரன் தான் வந்து நிலாக்கிட்ட, என்னப்பா டீ குடிக்கிறியா, டீ போட்டோமா அப்படின்னா, சரிண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிவிட்டு உள்ளார போவாங்க. அதுக்கப்புறம் டீ போட்டு வச்சுருக்கிறேன்ப்பா வந்து எடுத்து குடி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் சோழன் வந்து, நிலா ஈவினிங் எங்கன்னா வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். எங்கெங்கே போகிறது அப்படின்னு, சினிமாவுக்கு எதனா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்பார். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ஒன்றும் நான் ஃபினிஷ் பண்ணாத இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் தானே நிலா, போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்பார். அதுக்கு இல்லைங்க அப்படின்னு, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, நானும் வரேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க நிலா கேட்பாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வரும். ஏன்டா இப்போ தானே எங்களுக்கு தானே கல்யாணம் ஆயிருக்குது, நாங்கள் தனியாக போனால் உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவர் மனசுக்குள்ளே நினச்சிப்பார் இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே பாண்டியன் வந்து, சரி நான் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். உடனே சேரன்கிட்ட தான் இவர் பாண்டியன் வந்து கேட்பார், அண்ணா வண்டி கொண்டு வந்து விடுறேன்னாரு, எத்தனை மணிக்கு கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு சொன்னதுக்கு, ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொன்னார், நான் எதுக்கும் கால் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லுவார். சரி நான் கேளுங்க, இதான் ஈவினிங் வர சினிமாவுக்கு போகுது இல்லையா, அதனால் அவரை கொண்டு வந்து நேரத்தோட விட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன்னு சொல்லுவார். சரிடா நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரிடா எனக்கு சைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் எனக்கு கூட மெக்கானிக் ஷெட்டில் நிறைய வேலை இருக்குது, என்னால் போகவே இல்லை, நானும் கிளம்புறேன்னு இவர் கிளம்பிடுவார். இவர் பல்லவன் வந்து காலேஜுக்கு போயிடுவாங்க. மறுபடியும் வந்து சோழன் நிலாவும் தான் இருப்பாங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை நிலா, நீ நானும் பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நைட்டெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ என்ன பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நம்ம கல்யாணம் ஆனவங்க நிறைய விஷயம் இருக்கும் ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறதுக்கு, அதை பற்றி பேசுவோமே அப்படின்ற மாதிரி, சரி உட்காருங்க என்ன பேச போகிறீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லுவாங்க. நம்ம பெரிய வீடு கட்டணும், இந்த வீடு இடிச்சிட்டு பெரிய வீடு கட்டணும், அதுக்கப்புறம் உனக்கு எனக்குன்னு சேர்த்து ஒரே ஒரு குழந்த ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ஆசை தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நிலா, அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்துன்னு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிப்பாங்க. நிலா, வெக்கம்லாம் படுறேன் நிலா, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்கிறது தெரியுமா, க்யூட்டு என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து அங்கே நிலாவை வந்து கொஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நிலா நானும் கிளம்புறேன், ஈவினிங் வந்து நம்ம சினிமாவுக்கு போகலாம், நான் போய் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே எனக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் நானும் கால் பண்ணி கொஞ்சம் டவுட்லாம் இருக்குது நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வானதி தான் வந்து பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன பாண்டி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், அதாவது வேலையை முடிச்சுட்டு போகலான்றதுக்காக நான் வந்தேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, சினிமாக்கெலாம் போகிறீங்களா, நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து கேட்பாங்க. அவங்களே 2 பேரும் ஃபேமிலியாக போகிறாங்க, நாங்கள் சும்மா ஏதோ ஒப்புக்கு போகிறோம், நீ வேறு வந்தனா உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, எங்கள் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் நான் அப்படின்னு வானதி சொல்லுவாங்க. சரி அப்போ கிளம்பி வா, நான் கிளம்பும் போது நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து வானதி கிட்டே சொல்லுவார். சரி நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வரணும் அதே தான் நீயும் போட்டு வரணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. சரி போ நான் வரேன், நான் கால் பண்ணுறேன் போ அப்படின்ற மாதிரி தான் அவர் அங்கேருந்து சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சேரன்னு சொன்னேன் அந்த மேனேஜர் வந்து வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு, ஏன்ப்பா அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்து விடுப்பா, எத்தனை நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். இன்னும் 2 நாள் ஆகும், நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன பார்ட்ஸ் வேணும் என்ன தேவைப்படுது அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவார். சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரிங்க அப்படின்வாங்க. இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காரில் தான் எல்லாருமே கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போயின்னு இருக்கும்போது, நிலா பூ வேணுமா, பூ வாங்கி தரட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்க அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. பின்னாடி பாண்டியனும் பல்லவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சேரன் வந்து டேய் சும்மா இருங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சோழன் வந்து பூ வாங்கி நிலாவுக்கு கொடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பிக்சருக்கு போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வர வழியில் சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.